சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருப்பார்கள். யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறார்களோ தொழுத நிமிடத்திலிருந்து அன்றைய முழு தினத்துடைய பாதுகாப்பையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு எடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே ஒருவர் சென்று விட்டால் அவரை யாராவது தீண்ட முடியுமா? அவருக்கு யாராவது கஷ்டம் கொடுக்க முடியுமா? அவருக்கு யாராவது சிரமம் கொடுக்க முடியுமா? அவருடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இருக்குமா? ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே அல்லாஹ் உங்களை எடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லல் இஷா ஃபில் ஜமாஅ ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபுல் லைல், இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகிறார்களோ அவர்கள் பாதி இரவு நின்று வணங்கியதற்கு சமம். அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், வமன் ஸல்ல ஸுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின் ஃபகஅன்னமா ஸல்லல் லைல குல்லஹ், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு பள்ளியிலே மக்களோடு, பள்ளியிலே முஸ்லிம்களோடு, பள்ளியிலே முஃமின்களோடு தொழுகிறார்களோ அவர்கள் மீதி பாதி இரவு இன்றி வணங்கியதற்கு அல்லாஹ் சமமாக்குகிறார்.